அப்போ தலைவர் வருவார் கலைஞர், என்ன மணிவன் வாங்க, நான் அப்படியே ஓரமாக பம்பிக்குவேன், எதுக்கு வாங்க வரமாட்டீங்களா அப்படின்னு. என்ன யோ ரொம்ப நெருங்கிய நண்பர் ஐயா மணிவண்ணன், என்ன நொண்டி நடந்து வரீங்க? முதுகுத்தண்டில் ஒரு எலும்பு முறிவு ஏற்பட்டுச்சுங்க, அறுவை சிகிச்சை பண்ணி உள்ள ஒரு பிளேட்டு வச்சிருக்காங்க, கொஞ்ச நாள் ஆக நடக்கிறேன். எனக்கு முதுகுத்தண்டில் தான். அப்போ நம்ம ரெண்டு பேருக்கு ஒரே வியாதி அப்படி. யோ ஆனால் இந்த வழியில உனக்கு ஒரு நக்கல அப்படின்னு போயிட்டேன். என்ன எடுக்கிறாங்க அப்படின்னாரு. யாருங்க தெரியும், காலையில் கூட்டு வர்றாங்க, இட்லி பொங்கல் வடை சாப்பிட்டு அப்படியே உட்காந்துருப்போம். நானும் இளவரசன், மனசாட்சி நடராஜன், எல்லாம் நமக்கு கவிதாலய கிருஷ்ணன் கூப்பிடவே மாட்டாங்க ஷாட்டு. அவர் அப்படியே எத்தனை நேரம் தான் எனக்கு பேசுறது, என்ன புக்கு படிச்சுமே அந்த புக்கை பற்றி எல்லாமே சொல்ல முடியும், அந்த புக்கை பற்றி கொஞ்ச நேரம் சொல்லணும், முடிஞ்சு நம்ம சாப்டர் முடிஞ்சு போயிடும். இவனுக்காக நீ நைட்டோட அடுத்த புக்கு நான் படிக்கணும், எவ்வளோ செய்யணும். அப்படியே பேசி அப்படியே வெயில தூங்கிட்டு இருப்போம். சார் அப்படிம்பாங்க. உடனே எங்கள் ஷார்ட் வந்து சொல்றேன்னு பரபரப்பாக இருந்துச்சாங்க. பிரேக் சார், சாப்பிட்றதுக்கா வருஷத்துக்கு 2 படம் எடுக்கலாங்க. 50 நாளில் படம் எடுக்கலாம். 50 நாளில் திறமையான தகுதியான மக்களால் நேசிக்கப்படக்கூடிய படத்தை எடுக்க முடியும், இது உண்மை. ஆனால் ஒன்றே இந்த கேமராமேன்கள் கொஞ்சம் டைரக்டருக்கு கட்டுப்பட வேண்டும். எளிமையாக எப்படி எடுப்பது என்பதை ராமனிடம் கற்றுக்கொள்ளலாம். கொஞ்சம் கூட வளையாமல் படம் என்பதையும் ராமனிடம் கற்றுக்கொள்ளலாம். ஒரு தமிழன் எப்படி படம் எடுக்க வேண்டும் என்பதையும் ராமனிடம் கற்றுக்கொள்ளலாம். அவ்வளவு நுட்பமான ஒரு தமிழ் கலைஞன் அவர் என்னை அண்ணா என்பார், ஆனால் அவர் என் மானசீகமான ஆசிரியன். அப்போ தலைவர் வருவார் கலைஞர், என்ன மணிவன் வாங்க, நான் அப்படியே ஓரமாக பம்பிக்குவேன், எதுக்கு வாங்க வரமாட்டீங்களா அப்படின்னு. என்ன யோ ரொம்ப நெருங்கிய நண்பர் ஐயா மணிவண்ணன், என்ன நொண்டி நடந்து வரீங்க? முதுகுத்தண்டில் ஒரு எலும்பு முறிவு ஏற்பட்டுச்சுங்க, அறுவை சிகிச்சை பண்ணி உள்ள ஒரு பிளேட்டு வச்சிருக்காங்க, கொஞ்ச நாள் ஆக நடக்கிறேன். எனக்கு முதுகுத்தண்டில் தான். அப்போ நம்ம ரெண்டு பேருக்கு ஒரே வியாதி அப்படி. யோ ஆனால் இந்த வழியில உனக்கு ஒரு நக்கல அப்படின்னு போயிட்டேன். என்ன எடுக்கிறாங்க அப்படின்னாரு. யாருங்க தெரியும், காலையில் கூட்டு வர்றாங்க, இட்லி பொங்கல் வடை சாப்பிட்டு அப்படியே உட்காந்துருப்போம். நானும் இளவரசன், மனசாட்சி நடராஜன், எல்லாம் நமக்கு கவிதாலய கிருஷ்ணன் கூப்பிடவே மாட்டாங்க ஷாட்டு. அவர் அப்படியே எத்தனை நேரம் தான் எனக்கு பேசுறது, என்ன புக்கு படிச்சுமே அந்த புக்கை பற்றி எல்லாமே சொல்ல முடியும், அந்த புக்கை பற்றி கொஞ்ச நேரம் சொல்லணும், முடிஞ்சு நம்ம சாப்டர் முடிஞ்சு போயிடும். இவனுக்காக நீ நைட்டோட அடுத்த புக்கு நான் படிக்கணும், எவ்வளோ செய்யணும். அப்படியே பேசி அப்படியே வெயில தூங்கிட்டு இருப்போம். சார் அப்படிம்பாங்க. உடனே எங்கள் ஷார்ட் வந்து சொல்றேன்னு பரபரப்பாக இருந்துச்சாங்க. பிரேக் சார், சாப்பிட்றதுக்கா வருஷத்துக்கு 2 படம் எடுக்கலாங்க. 50 நாளில் படம் எடுக்கலாம். 50 நாளில் திறமையான தகுதியான மக்களால் நேசிக்கப்படக்கூடிய படத்தை எடுக்க முடியும், இது உண்மை. ஆனால் ஒன்றே இந்த கேமராமேன்கள் கொஞ்சம் டைரக்டருக்கு கட்டுப்பட வேண்டும். எளிமையாக எப்படி எடுப்பது என்பதை ராமனிடம் கற்றுக்கொள்ளலாம். கொஞ்சம் கூட வளையாமல் படம் என்பதையும் ராமனிடம் கற்றுக்கொள்ளலாம். ஒரு தமிழன் எப்படி படம் எடுக்க வேண்டும் என்பதையும் ராமனிடம் கற்றுக்கொள்ளலாம். அவ்வளவு நுட்பமான ஒரு தமிழ் கலைஞன் அவர் என்னை அண்ணா என்பார், ஆனால் அவர் என் மானசீகமான ஆசிரியன்.